லாபம் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய டாப் கோல் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய டாப் கோல் எது அப்படின்னு கேட்டால் இந்த நேரத்தில் உங்கள் மனசில் என்ன ஒரு கோல் வந்திருக்கும் அப்படின்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நான் சொல்கிறது கரெக்டாக? சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கு பல இளைஞர்களுடைய எண்ணமாக இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டில் பிறந்த இளைஞர்களுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் இந்த சிந்தனை போக்குங்கிறது ரொம்ப சமீபத்தில் வேகமாக மாறிட்டு வருது. நம்ம சொந்த வீடு வாங்கணுமா, ஏன் வாடகை வீட்டிலையே இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப வேகமாக பரவி வருது அப்படின்னு நான் சொல்லலை. NoBroker.com அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு. இந்த NoBroker.comங்கிறவங்க ஆன்லைனில் ரியல் எஸ்டேட்டை பற்றி நம்ம ரியல் எஸ்டேட் சர்வீஸை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் சமீபத்தில் ஒரு சர்வே பண்ணாங்க. குறிப்பாக வாடகை வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரியான சிந்தனை போக்கில் இருக்காங்க அப்படின்னு கேட்டப்ப கிட்டத்தட்ட 48% பேர் சார் நாங்கள் வாடகை வீட்டிலேயே இருந்துக்கிறோம், சொந்த வீடு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 25லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 52% பேர் எங்களுக்கு வாடகை வீடே போதும், சொந்த வீடு வேணான்னு சொல்லியிருக்காங்க. 35லேருந்து 44 வயசு இருக்கிறவங்க 48% எங்களுக்கு வாடகை வீடே போதும் சார், சொந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது ஏன் இவங்க அப்படி சொல்கிறாங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய லைஃப்லேயே ஃபஸ்ட்டு நம்ம அடையணும்னு நினைக்கிற கோல் ஒரு சொந்த வீடுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நிறுவனம் பண்ண சர்வேயில் குறிப்பாக பெங்களூர், ஹைதராபாத், புனே, மும்பை, டெல்லி இந்த மாதிரியான ஊர்களில் நடத்தின சர்வேயில் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை போக்கு சொந்த வீடு வேணாம், வாடகை வீடு தான் வேணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு சிந்தனை போக்கு அதிகமாயிட்டே வருது. இதுக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வீடு நம்ம வாங்குகிறோம். இப்போ உதாரணமாக மெட்ராஸ்லேயோ அல்லது வேறு எங்கேயாவது ஒரு வீடு வாங்கினோம்னா இன்றைக்கி வீடு வாங்குகிற இளைஞர்கள் இங்கே தான் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியட் வரைக்கும் இருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 35 வயசு ஒருத்தருக்கு அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 25 வருஷம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி வாங்குகிற வீட்டுக்காக இங்கேயே அவர் இருப்பாரா அப்படின்னா டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் வேலை மாற்றம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. இன்றைக்கி சென்னையில் இருக்கிறவங்க நாளைக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கு, பூனே போக வேண்டியிருக்கு, ஏன் வெளிநாடுகளுக்கு கூட போக வேண்டியிருக்கு. அப்போ அந்த வீட்டை வாங்குகிற வீட்டை என்ன பண்ணணும்? வாடகைக்கு தான் விட்டு போகணும். ஓகேயா? அது அந்த ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு அது வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம சொந்த வீடு வாங்கணுமாங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் பேங்க் லோனில் தான் வீடு வாங்குறீங்க. பல பேர் இன்றைக்கி வீடு வாங்குறவங்களில் 30-35 வயது இருக்கிறவர்கள் வீடு வாங்குறது பேங்க் லோனில் தான் வாங்குறாங்க. அப்படி வாங்குறப்ப அந்த பேங்க் கடனுக்காக திரும்ப கட்ட வேண்டிய இஎம்ஐங்கிறது வாடகையை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த நோ புரோக்கர் நிறுவனம் நடத்தின சர்வேயில். அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் வாடகை கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 1 லட்ச ரூபா நீங்கள் வாடகை கட்டுறீங்கன்னா நீங்கள் பேங்க் லோனில் வாங்கி திரும்ப கட்ட வேண்டிய இஎம்ஐங்கிறது 1,75,000 இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குகிற கடனை விட குறைஞ்சபட்சம் 1 மடங்கோ அல்லது 1.5 மடங்கோ அதிகமாக நம்ம இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு. ஸோ இதனால் இதை இந்த கணக்கு பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க? இவ்வளவு நம்ம பணம் கட்டணுமா, அதுக்கு பேசாமல் வாடகை வீட்டிலேயே இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்துடுது. அதை தான் இஎம்ஐ டு ரெண்ட் ரேஷியோங்கிறாங்க.
அதாவது நம்ம வங்கிக்கு செலுத்தக்கூடிய இஎம்ஐ பணமோ வாடகை பணத்துக்குமான விகிதம் இருக்கு இல்லையா, அது பல ஊர்களில் 1.25% 2.5 மடங்கு இப்படி இருக்குது. ஓகேயா? ஸோ இதெல்லாம் கணக்கு பார்க்குறப்ப நமக்கு ஒன்றும் நமக்கு ஏன் நம்ம வாடகை வீட்டிலேயே இருந்துட்டு போயிடலாமே, எதுக்கு இவ்வளவு பணம் அதிகமாக கொடுத்து சொந்த வீட்டுக்கு நம்ம இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் தான், அதாவது நீங்கள் ஒரு முறை வீட்டு கடன் மூலமாக ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனை முழுசாக திரும்ப அடைக்கிறதுக்கு குறைஞ்சது 20 வருஷமாவது ஆகும். ஓகேயா? இன்றைக்கி 35 வயசு நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை கம்ப்ளீட்டாக கட்டி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 55 வயசு ஆகிடும். அதுவும் எவ்வளவு, உங்களுடைய சம்பளத்தில் ஆரம்ப காலத்திலேயே பார்த்தீங்கன்னா 60% வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்கின கடனை பொறுத்து அது 50லேருந்து 60% நீங்கள் கடனை கட்ட வேண்டியிருக்கும். அப்படிங்கிறப்ப மிச்சம் இருக்கிற 50%ஓ 40% வணைச்சி தான் உங்கள் குடும்பத்துக்கான அரிசி பருப்பு பால் எல்லாமே நீங்கள் வாங்கி சாப்பிடணும். ரெண்டாவது, உங்கள் குழந்தைகளுக்கான ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷனுக்கான பணத்தை கட்டணும். உங்களுடைய உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அதுக்கு செலவு பண்ணணும். ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு, பெரியவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறதா இருந்தால் பண்ணுறதுக்கு, இத்தனைக்கும் சரியாக போயிடும். அப்படிங்கிறப்ப வர்ற சம்பளங்கிறது இஎம்ஐ கட்டிட்டு மிச்சம் இருக்கிறத உங்களுடைய அன்றாட செலவுகள் செய்கிறதுக்கே சரியாக இருக்குமே ஒழிய உங்களால் ஃப்யூச்சருக்கு தேவையான பணத்தை சேமிக்க முடியாது. இதை அந்த சர்வேயில் கருத்து தெரிவித்த 1-2 இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் ஒரு வீடு வாங்கிடுறேன், இந்த ஒரு வீட்டுக்கான கடனை திரும்ப அடைக்கிறதுக்கே என்னுடைய 20 வருஷத்தை நான் செலவு பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி நான் செலவு பண்ணோம்னா எனக்கு அந்த நிதி சுதந்திரம்ங்கிறதே கிடைக்காம போயிடும். ஃப்யூச்சருக்கு தேவையான பணம்ங்கிறது என்னால் சேர்க்க முடியாமல் போயிடும். ஸோ அப்போ நான் ஒரு 50 வயசு அல்லது 45 வயசு 50 வயசில் எனக்கு ஒரு வீடு இருக்குமே ஒழிய எனக்கு தேவையான பணம்ங்கிறது இருக்காது. ஒரு லைஃப்பை நிதி சுதந்திரத்தோடு வாழ முடியாது. ஒரு 45 வயசில் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் நான் எடுத்துக்கணும், அதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக நானே சம்பாரிச்சுக்கிறேன், அது நான் சேர்த்து வச்ச பணத்துலேருந்து கொஞ்சம் எனக்கு வருமானம் கிடைக்கும், நான் எனக்கு பிடிச்சது பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. 60 வயசு வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வேலை பண்ணி ஆகணும். அப்படி பண்ணால் கூட உங்கள்கிட்ட நிறைய பணத்தை சேர்த்து வச்சுருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் இன்றைக்கி பல பேர் சொந்த வீடுங்கிறது வேணாம், வாடகை வீட்டிலேயே நம்ம இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாற்றங்கிறது நம்ம தமிழ்நாடை தவிர மற்ற ஊர்களில் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணங்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இங்கே வாடகை வருமான வளர்ச்சிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லாத அளவு இருக்குது. மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணுறப்ப வாடகை வருமான வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா டெல்லி பகுதியிலலாம் வாடகை வருமான வளர்ச்சி, அதாவது ரெண்டல் இன்கம் க்ரோத்துங்கிறது வெறும் 3%ல் தான் இருக்குது. ஆனால் சென்னையில் பார்த்திங்கன்னா 8%ங்கிறது இருக்குது. இது போக போக குறையும். ஓகேயா? ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் இந்த சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு கோலுங்கிறது உங்களுடைய டாப் கோலாக இருக்கணுமா, அல்லது எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைக்கிறது உங்களுடைய டாப் கோலாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்களே உங்களுக்கு கேளுங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கேள்வி இருந்ததுன்னா அந்த கேள்விக்கு என்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை நான் எப்படி சரியாக சேர்ப்பது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. அது தொடர்பாக எந்த உதவி வேணுமென்றாலும் என்னை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். லாபம் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம். லாபம் நிறுவனத்துடைய நம்பர்லாம் கீழே கொடுத்துருக்கோம். எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை எப்படி சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இது பண்ணுறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அனுப்பி வைங்க. அதை அவங்க பார்க்கட்டும், ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்கட்டும். ஸோ எல்லோரும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.